ஏன்னா பாருங்களேன், எலக்ஷன் முடிஞ்ச கையோடி விஜய் அவர்கள் எங்கேயாவது டூருக்கு போயிருவார். இவரை நம்பியா நீங்க ஓட்டுலாம் போட போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கூடுனாங்க. குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குடும்பத்துடன் துபாய் கிளம்பி விட்டார். சின்னவர், ஐயோ இல்ல, துணை சிஎம், உதவி சிஎமா, டெப்யூட்டி சிஎமா, ஏதோ ஒரு சிஎம், துணை முதலமைச்சர் எங்க போயிட்டாரு? துபாய்க்கு போயிட்டாருப்பா. ஏன் சார் இங்க வெயில் சார், சென்னையில இருக்க முடியுதா? துபாய்க்கு போனா அங்க போய் கூலா ஏதாவது அரசாங்கத்துக்கெல்லாம் கிடையாது, அரசுக்காகவும் கிடையாது, அரசியலுக்காகவும் கிடையாது, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய மனநலத்துக்காக, அவருடைய உடல் நலத்துக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு? துபாய் போறார். வெகேஷன் டைம்ல ஊர் போறது, டூர் போறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா, கொத்தூசுக்கு இது பெரிய விஷயம். எப்போதுனா விஜய் அவர்கள் இந்நேரம் வெளியில போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ பாத்தீங்களா இவனை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் தலைவர்களாலும் பேசியிருப்பாங்க. இப்படி வெளிநாட்டுக்கு டூர் போறத பிற தலைவர்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அது பெரிய பொய்யும் புதட்டுமா வேற லெவல்ல பேசக்கூடிய கொத்தூஸ் இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, சார் உதயநிதி ஸ்டாலின் சார் அவருக்கு என்ன அவர் இல்லாத காசு, அவர் பாட்டு வெளியில போறாரு, துபாய்க்கு போறாரு, அவர் போய் சந்தோஷமா இருக்க போறாரு, உங்களுக்கு என்ன அதான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க போறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் பணம், அவருடைய பணம் அப்படின்னு நம்ம நம்புறோம். அவருடைய பணத்துல அவர் போறாரு, அவர் என்ஜாய் பண்ண போறாரு. அப்ப நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், சிஎம் சார் அவர்கள் எங்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கொடைக்கானல் போறார். எங்க மகனே துபாய் போகும்போது அப்பா வேற எங்கேயாவது போலாம்னு கேட்டா கிடையாது. பகுத்தறிவு, இந்த பகுத்தறிவு நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவரு கடைசி 2 எலெக்ஷன்லயும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நேரா எங்க போயிருவாங்க, கொடைக்கானல் போயிருவாங்க. அப்ப கொடைக்கானல் போன அந்த எலெக்ஷன் எல்லாம் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப அபரிதமா இருந்துச்சாம். அதை ஃபாலோ பண்றாங்க, சென்டிமெண்ட் ஃபாலோ பண்றதுக்காக எங்க போறாங்க, இப்ப மறுபடியும் கொடைக்கானல் போக போறார் அப்படின்னு சொல்ல செய்தியை நான் சொல்லல, தினகரன் சொல்லியிருக்காங்க. தினகரன் ஊடகம் இதை வெளியிட்டிருக்கிறார்கள்.